இன்னைக்கு நீதிமன்றத்திலேருந்து எங்களை சொல்லி கோர்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் என் பேர் சாமித்துறை, சார் வந்து மூணு பேருமே நீதிமன்றத்தில் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த கடந்த ஒரு 4 நாளாக எல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து பல முக்கிய முடிவுகள் அவங்க எடுத்திருக்காங்க. நேற்று இன்னைக்குமே அவங்க சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஏற்கனவே சிபிசிஐடிக்கு நம்ம கேட்ட அந்த ஒரு இதுவும் SC/ST ஆக்ட்லையும் இந்த வழக்கை பதிவு செஞ்சு மற்ற இந்தியில் எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நீதிமன்றம் ரொம்ப வருத்தத்தில் எல்லா பதிவுகளையும் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து அவங்க நமக்கு இந்த காரியங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்துடைய பார்வையில் இது வந்து முழுமையாக இருக்குது. நீங்கள் நம்ம கேட்ட கோரிக்கைகள் அவங்களுக்கு ரொம்ப வருத்தங்கள் பல்வேறு பதிவுகளை பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நீதிமன்றம் நிச்சயமாக எடுக்கும். அது உங்களுடைய லாயர் கென்ரி சார் இன்றைக்கி வந்து பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. அவருடைய ஜூனியர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பாதிப்புகள் வருத்தங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வலி வேதனைகள் எங்களுக்கு தெரியும். ஒன்றே ஒன்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அதாவது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அவங்களுக்கு பொதுமக்களும் நம்மளை சார்ந்தவங்க தான், எல்லாருமே நம்மை சார்ந்தவங்க தான். அவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ போகக்கூடிய பாதைகள் மற்றதுகளுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அது நம்மளுடைய உரிமைகள். போராட்டம் வந்து நம்மளுடைய உரிமைகள். அதை பற்றி இது அந்த போராட்டத்துக்கான இடங்களில் நம்ம கொஞ்சம் பண்ணிவிட்டு மக்கள் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த ராமேஸ்வரத்தில் காரியங்கள் பல்வேறு காரியங்களுக்கு போகிற இந்தியா முழுவதும் இங்கிருந்து தான் வர்றாங்க. நம்மை போல் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க குடும்பங்கள் போய் அங்கே போக வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதனால தான் நீதிமன்றம் எங்களுக்கு இன்றைக்கி நியமித்து உடனடியாக போக சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் 3 வழக்கறிஞர்களுமே எங்கள் நீதிமன்றத்துக்கு சார்பில் நாங்கள் வந்திருக்கோம். நீங்களே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பதிவுகளை நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் நிச்சயமாக நான் சொல்லுவோம். உங்களை பார்த்தவங்கிற விஷயத்தை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். சரியா? அதை வந்து நீங்கள் அதுதான் மெயினாக நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் உங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள். சார் நீங்கள் நீதிமன்றத்திலிருந்து அனுப்பி வந்ததுக்கு நன்றி. இந்த போராட்டம் ஒரு ஜனநாயகபூர்வமாக தான் நடக்குது. அதாவது பள்ளிக்கூட மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ பால் வண்டிக்கோ எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தலை. அது வழியாக நார்மலாக போய்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய தம்பி ஆகாஷ் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கு அடித்து கொலை செய்தால் அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தணும் அப்படின்றத எங்களுடைய ஒற்றை குறையாக போராட்டம் நடந்துக்கிருக்கு. அப்போ நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ பால் வண்டிக்கோ எதுக்கும் இடையூறு பண்ணலாம். நாங்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுறோம். அதே சமயத்தில் நீதிமன்றமும் எங்கள் மக்கள் எங்களுடைய இளைஞர் வந்து என்னுடைய தம்பி வந்து இறந்துருக்கான்றத கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீதி வழங்கணுன்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுடைய ஒரே அந்த கோரிக்கை வந்து குற்றவாளியை வந்து கொலை வழக்கில் கைது செய்யணும். அப்படி அந்த வழக்கு பதிவு பண்ணிட்டா நாங்கள் போராட ஏன் வர்றோம். சொல்லக்கூடிய கோரிக்கைகள் வந்து நீதிமன்றம் வந்து பொறுப்பு. அதாவது சிபிசிஐடி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறது ஒரு பக்கம் வச்சுருந்தா கூட SC/ST ஆக்டில் அந்த வழக்கை பதிவு செஞ்சதை எடுத்து ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்துருக்காங்க. நீதிமன்றம் வந்து இதை வந்து சாதாரண இல்லை உத்தரவு வந்துடுச்சு. இன்றைக்கி அது வந்து நம்ம லாயர் அவருக்கு சார் நீங்கள் நான் கோர்ட்டில் இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நீதிமன்றத்தில் உத்தரவு வந்தது. உங்கள் சார் சீனியர் அட்வொகேட் கென்ரி சார் வந்து ஆஜரானாங்க. ஒரு ஜூனியர் வந்து அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம கோரிக்கைகள் அத்தனையுமே நீதிமன்றம் பரிசீலனையில் எடுத்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. விளையாட்டு காரியமாக கோர்ட்டு எடுக்கலாம். நீதிமன்றம் வந்து ஒன்றே ஒரு கோரிக்கைகள் தான். ஆமாம், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கோரிக்கையெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றி இந்த மாதிரி ஒரு போக்குவரத்துக்கு இடையூறா இல்லை. ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் சொன்ன போராட்டம் பண்ணங்கிறது வேண்டாம்னு சொல்லவே இல்லை. போராட்டம் பண்ணுறது வந்து நம்ம ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமைகள். அது பற்றி இதே கவலை இல்லை. நம்ம கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புமே நீதிமன்றத்தில் வந்து அவங்க நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சிபிசிஐடி
வழக்கினுடைய பார்வை வந்து நீதிமன்றத்துக்கு பார்வைக்கு போயிடுச்சு. அதனால் விசாரணை வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக டைலூட் ஆகாது. அதை நீங்கள் கவலைப்பட வேண்டியது. அதனுடைய விசாரணையினுடைய இது வந்து ரொம்ப ப்ராப்பராக போகும். ஒரே ஒரு இது மட்டும்தான் நமக்கு என்னென்னா, நீங்கள் வந்து நம்மை போன்ற மக்கள் யாருமே பாதிக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரே இது மட்டும்தான். அது வந்து வேறு உங்கள்கிட்ட நாங்கள் எந்த இதுவுமே இல்லை. உங்களுடைய வருத்தங்கள், ஆகாஷுடைய வருத்தங்கள் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோர்ட்டு அதனால தான் இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. ஏன்னா சும்மா விளையாட்டாக இல்லை. இன்றைக்கி இந்த 3 நாளுமே ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமன்றத்துலேருந்து ஒவ்வொரு முடிவும் கோர்ட்டில் எடுத்துகிட்டு சீரியஸாக எடுத்துகிட்டு. அதுக்கு காரணம் உங்கள் உணர்வுகளை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நாங்களும் போய் சொல்லுவோம். ஒரு இது என்னென்னா, அவங்க நீதிமன்றமும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம சட்ட ஒழுங்கு சட்டத்தில் நம்மளும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் அவங்க ஒரு மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுறோமே ஒழிய வேறு எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். அது எஸ்சிஎஸ்டி பிரிவின்களை வழக்கு பதிவு பண்ண உத்தரவு தெரியப்படுத்துகிறாங்க. அது வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு நான் பேசிக்கிறேன் சார். அது ஒருத்தரை திட்டினாலும் வன்கொடுமை, ஒருத்தரை கம்பால் அடித்தாலும் அது வன்கொடுமை தான். எஸ்சிஎஸ்டி பிரிவில் வரலாம். ஆனால் எஸ்சிஎஸ்டி பிரிவில் இது கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்கிறதா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒன்று, பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம், நியாயம் கேட்குறோம். ஒரு உயிரை இழந்துட்டு நியாயம் கேட்குறோம். இது வந்து கொலைன்றது அப்பட்டமாக தெரியுது. நீதிபதிகிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. தன்னை அடித்து காலை ஒடிச்சாக, காவல்துறை தான் ஒடிச்சாகன்ட்டு மானாமரி நீதிபதிகிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அவர் இறந்துருக்காரு. அப்பட்டமாக படுகொலைன்ட்டு தெரியுது. அப்போ இதை வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணி அவங்களை கைது பண்ணிட்டா நாங்கள் போராடுறத கலைஞ்சிக்கிறோம். நீங்கள் இப்போ சொன்ன கருத்துக்கள் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டு, நீதிமன்றத்தில் பிரேத விசாரணை அறிக்கை, போஸ்ட்மார்ட்டத்தில் இதில் இருக்கக்கூடிய கூராய்வினுடைய அறிக்கை, அது மட்டும் இல்லை எல்லாருடைய 161 ஸ்டேட்மெண்ட், அவருடைய இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே இருக்கக்கூடியதுலேருந்து சிபிசிஐடிக்கு இது பண்ணி ஒரு நீதித்துறை நடுவரும் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் இது பண்ணி மற்ற காரியங்களும் அந்த டியூ கோர்ஸில் போகுது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அதில் வந்து எந்த டிவியேட்டும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு சில முறையாக செஞ்சால் தான் நாளைக்கு அந்த வழக்கு கடைசி வரை நம்ம ஜெயிக்க முடியும். பொதுவாக ஒரு வழக்குலேயே நமக்கு கடகடன் போகிறதுங்கிறத விட முறையான விசாரணைங்கிறது வந்து ப்ராப்பராக செஞ்சால் தான் அது செய்ய முடியும். அது வந்து அவங்க எல்லா ரிப்போர்ட்டையும் கால்குலேட் பண்ணி இப்போ அதுக்கான வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வழக்குகளுடைய தன்மை வந்து குற்ற விசாரணை இதில் வந்து நார்மலாக கிரிமினல் வழக்குகளில் அந்த வழக்குகளுடைய விசாரணை வந்து எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது இருக்குது. தேக்க நிலைகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கிற சில உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஏற்கனவே நம்ம மாண்பு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய சில தீர்ப்புகள், எல்லா தீர்ப்பையும் நீதிமன்ற கணக்கில் எடுத்து இதில் என்ன மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் பார்த்துட்ருக்கேன். இந்த வழக்குகளுடைய முழு சாராம்சமும் வழக்கு வந்து முடியலை, ஸ்டில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அப்போ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இது, சார் சொன்ன மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப வந்து நீதிமன்றமும் சிலது எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு கோர்ட்டு நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு இது உங்கள்கிட்ட நான் கேட்குறது வந்து, நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபைட் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இல்லை. மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிற ஒன்று தான் கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நமக்கு எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு தெரியும், வருத்தங்களில் இருக்காங்க, வேதனைகளில் இருக்காங்க, போக வேண்டிய அந்த காரியங்கள் இதுகள்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறப்ப நிச்சயமாக நாங்களும் நீதிமன்றத்தில் இந்த பதிவை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோதான், எங்களுடைய பங்களிப்பு தான் இருக்குங்கிறது இருக்குது. நீங்கள் அது நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவீங்கன்னு உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சீனியர் அட்வொகேட் அவங்க எல்லாருமே வந்து கோர்ட்லேயும் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்குங்கிறத விட மக்களுக்கு நாம் எங்களுக்காக பாயிண்ட்டுக்கே போல முடியல. போக்குவரத்துக்கு வந்து எர்ணாகுளத்துலேருந்து சர்வீஸ் ரோடு போகுது, பழைய ரஸ்தா ராமநாதபுரம் ரோடு, அதில் வந்து போக்குவரத்து கரெக்டாக கிளியராக போயிடுது. இங்கே வந்து நம்ம எந்த விஜயம் பண்ணல. அதே மாதிரி இங்கேருந்து கீழ்நோக்கி ரோடு வழியாக இந்த மதுரை போகிறதுக்கு அங்கே போயிடுது. அதனால் போக்குவரத்து வந்து ஒரு விஜயம்
ஒரே ஒரு இதுதான். தாண்டி போகிறது நேரடியாக போகிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஒன்று இல்லை. அந்த விதம் வந்து யாருக்குமே ஒரு பாதிப்புகள் வரக்கூடாதுங்கிறதான் கோரிக்கையே. உங்களுடைய நிச்சயமான நியாயமான கோரிக்கைகள் வந்து நிச்சயமா ஒருபோதும் மாறாது. ஏன்னா விசாரணை வந்து கோர்ட்டு பொறுப்படுது. சீனியர் அட்வொகேட் வந்து டெய்லி வருவது அவங்க வந்து கோர்ட்டில் எல்லாம் உங்கள் வாதத்தை வந்து மிக தெளிவாக அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து எப்பயுமே அந்த நீதி வந்து என்னைக்கு தோற்றதாக கிடையாது, சரித்திரங்கள் கிடையாது. நீதிமன்றம் வந்து எதிர்பார்க்கறது வந்து ரெண்டு சைடும் மக்களுக்காக பார்க்குது, வேற யாருக்காக பார்க்கல. பொதுமக்கள் நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வை புரிகிறதுக்காக தான் எங்களை 3 பேரையும் இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நான் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் ரொம்ப வருத்தமாக இருந்தால் ஒரு காரியமாக தான் அதை எடுத்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நீதிமன்றத்தின் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகும். தயவுசெய்து அப்படி நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். உங்களுடைய வழக்கறிஞர் சீனியர் வழக்கறிஞர் சரி ரொம்ப எஃபெக்டிவாக அங்கே கோர்ட்டில் ஆர்கியூ எங்களுக்கு இதை பொறுத்தவரை உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நீதிமன்றத்தில் முழு பரிசீலனையில் இருக்குது. இந்த வழக்கு நீங்கள் சொன்னீங்க 302 வரணுமா, மற்ற இந்த வழக்குகளில் யார் உண்மை குற்றவாளிகள் அவங்களுக்கு என்ன செய்யணுமா, இது எல்லாமே நீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்கு, போயிட்டுருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதில் இப்போ நம்ம எந்த கருத்துக்கள்ங்கிறத விட நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு எல்லா ரிப்போர்ட்டும் அங்கே போயிட்டுருக்கு. மாற்றணுங்கிறீங்க. ஒரே ஒரு செகண்ட், இந்த மாதிரி கேஸ் நாங்கள் டிஃபென்ஸில் ஆர்கியூ பண்ணுறாங்க. நானும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தவன் தான் சொல்லுறேன். நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னா உங்களுக்கு தெரியாது, இல்லை வேற எவனோ 2 இன்னோசென்ட் தூக்கி போடுவாங்க. 2 கான்செப்ட். உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது. உங்களுக்கு அது ஒன்று கொஞ்சம் பிரீத்திங் டைம் கொடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒன்றும் இல்லை. தூத்துக்குடியிலையும் கேஸ் கன்விக்ஷன் என்னங்க, தூத்துக்குடியும் கன்விக்ஷன் ஆகிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு தெரியாது எஸ்எஸ் காலனி சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த போலீஸுங்கிற பார்த்துட்டு கிடையாது. உங்களுக்கு தெரியும் எல்லா லாக்அப் டெத் கேஸுமே கன்விக்ஷன் தான். இதை எஸ்எஸ் காலனியில் இருந்துச்சு எல்லார் மேலேயுமே கன்விக்ஷன் தான். தூத்துக்குடி கேஸு உங்களுக்கு தெரியும் எல்லா கேஸுமே கன்விக்ஷன் தான். பட் என்ன ப்ரொவைட் நம்ம ரொம்ப ப்ரெஷர் அடித்தோன்னு வைங்களேன், என்னமோ 2 பேரும் சேர்த்து விட்ருவாங்க. அது அவங்களுக்கு ப்ரீத்திங் டைம் கொடுத்து ஒன்று போல் உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரையல் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு திருநாட்டு கூட ஒரு செகண்ட் கேளுங்க, ஒரு ஆஸ் அன் அட்வொகேட்டாக சொல்கிறேன். இப்போ திருநாட்டுவை மாற்றணும்னா திருநாட்டுக்கு மாற்றுறதுக்கு உண்டான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணுமா இல்லையா? இப்போ நீங்கள் ஆல்ட்ரேஷன் திருநாட்டுன்னு திருநாட்டு இது வந்து சினிமா மாதிரி அது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. திருநாட்டு இப்போ மாற்றுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றுறாருன்னா என்ன மெட்டீரியலை வச்சு நீங்கள் மாற்றினீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு அவங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். சொல்லுங்க. தன்னை அடிச்சு காலை ஒடிச்சாரு, நீதிமன்றத்தில் நீதிபதிட்டே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஒரு வன்கொடுமை நடந்திருக்குன்றதா நீதிபதிக்கு முன்னாடியே இறந்த ஆகாஷ் நிரூபிச்சிருக்காரு. ஒரு வன்கொடுமை நிகழ்ந்தது உறுதிப்படுத்த போடும்போதே கொலை வழக்கை பதிவு பண்ணலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் விசாரணையே இல்லாம அதை வந்து வழக்கா கொண்டாந்துடலாம், அந்த குற்றவாளிகளை வந்து சிறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதை வந்து நீங்க ஏன் ஃபாலோ பண்ணலாம்? இருங்க சார். அதே மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறு இந்த இருக்கு 50 மீட்டருக்குள்ள, இப்போ 20 மீட்டர் எல்லா வண்டியும் இந்த படை பசங்க வழியில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இருக்கு இந்த தெருவுக்கு பின்புக்கும் எல்லா வண்டியும் போகுது, 2 வீலர் எல்லாமே போகுது. அந்த இதில் பஸ் கொண்டு போகுது. நாங்கள் எந்த விதத்துலையும் போக்குவரத்து இது பண்ணலாம். இதுக்கு அங்கிட்டு உள்ள கிளங்காட்டு ரோட்டு அது வழி அப்படி போய் ராஜமீரத்துக்கு நேரம் ஏறிடலாம், வண்டியெல்லாம் போயிடுது. அது அப்படியே இங்கேருந்து வர்றது வந்து தேனாப்புக்கட்டை அந்த பள்ளிட்டெல்லாம் அப்படியே ராம்நாடு பரமக்குடி ராமேஸ்வரம் வரைய வண்டி போகுது. எந்த போக்குவரத்துக்கு நாங்கள் இடையூறு பண்ணலாம். ஆனால் எங்களுடைய போராட்டம் ஜனநாயகபூர்வமாக இருக்குது. இதுலேயுமே பால் வண்டி, ஆம்புலன்ஸு, பள்ளிக்கூட வண்டி, காலேஜ் வண்டி எல்லாத்தையும் அனுமதிச்சு, பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறனால எல்லாத்தையும் ஜனநாயகபூர்வமாக அனுமதிச்சு போய்கிட்டு தான் இருக்குது. நீங்களே நின்று பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி ஜனநாயகபூர்வமாக போராடி 4 நாளாக போராடுறோம். நாங்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, ஆகாஷை கொலை செய்தால் இந்த காவல்துறையின் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றதா. இந்த நடவடிக்கை நடந்துருச்சுன்னா இந்த போராட்டம் கலைஞ்சு போயிடும். கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும். போராடணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். உங்களுடைய கோரிக்கை என்னன்னா திருநாட்டுவா மாற்றணும், அந்த இன்வால்வ் ஆன இன்ஸ்பெக்டர் அவங்கள பத்தல அரெஸ்ட் பண்ணுங்கிறது இல்லையா? மக்கள் பொதுமக்கள் வரக்கூடிய நமக்கு எந்த வகையிலும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அவங்களும் வந்து நம்ம சொல்லி நீதிமன்றம் சொல்லி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. உங்கள் சார்பிலையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது ஒன்று தான் உங்கள்கிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேறு என்னென்னா, இப்போ நீங்கள் நல்ல ஒரு வண்டி வச்சுருப்பீங்க,
சீனியர் அட்வொகேட், அவர் உண்மையாக உங்களுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. நீதிமன்றமும் மிக தெளிவாக இந்த மேட்டரில் எடுத்து எவ்வளோ வயது இருந்தாலும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நீதிமன்றம் சொல்லி இப்போ நாங்கள் வந்திருக்கிறவங்களுடைய பர்பஸ் என்னன்னா, மக்களுக்கு இடையூறு இருக்க வேண்டாங்கிற உரிமை. அது நிச்சயமாக நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நீதிமன்றமா நான் உங்கள் மேலே நிச்சயமாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து எங்களுக்கு இதாக இருக்கு. ஏன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இல்ல சார், நாங்க வந்து இப்ப பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம தான் ரெண்டே கோரிக்கை தான் சார். உங்க கோரிக்கை வந்து திருநாட்டுவா மாற்றணும் இல்லையா? திருநாட்டுவா மாற்றணும், அதை அவங்க அரெஸ்ட் பண்ணணும். அது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அவங்க இப்பதான் சிபிசிஐடி போயிருக்கு. உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் போகுது, எப்பயாரும் போட்டாச்சு. திருநாட்டுவா போடும்போது ஒரு ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போடணும். அதுக்கு யார் யாருன்னு சொல்லி மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி அதில் சொன்னா தான். இல்லாம யாரையாவது 2 பேரும் திருநாட்டுல போட்டோம்னா இது உங்களுக்கு ட்ரையல்ல பாதிக்கும். அவர் 10 வருஷம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தவர். உங்களுடைய நன்மைக்காகவும் சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை சார், அவர் அது மட்டும் இல்ல, அவரு நம்ம சொந்தக்காரர் தான். இல்ல பாதிக்கப்பட்ட நாங்க சொந்தக்காரர் சார். சார், நீங்க சொல்றதுக்காக சும்மா 302 போட்டு கொடுத்துட்டு போய் பிரயோஜனம் கேஸ் ட்ரையல் சார் யதார்த்த நீங்க சொல்லிடுறேன். இப்போ 37 வருஷம் ஃபீல்டில் இருக்கோம். இதில் புலன் விசாரணைங்கிறது வந்து ஒரு கட்டம். அந்த புலன் விசாரணையில் முதல் தகவல் அறிக்கைங்கிறது அது ஒரு கட்டம். அதுக்கு பிறகு இந்த விசாரணை வந்து கலெக்டிவ் இந்த எல்லா எவிடன்ஸும் எடுக்க வேண்டியது, அத்தனை சாட்சிகளை எடுக்கிறது அது ஒரு கட்டம். இங்கேருந்து இந்த வழக்கு லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனது அது ஒரு கட்டம். இந்த வழக்கு ஆமாம் போயிருக்கு. அதை வந்து அவங்க முறையாக எல்லா போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்து, இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்ல இருந்து, சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் இருந்து, அவர் பாதிக்கப்பட்ட ஒரு இறந்தவருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து ப்ராப்பராக செஞ்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம முறையான முறையில் போயிட்டுருக்கு. சீனியர் அட்வொகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க, நிச்சயமாக நமக்கு வந்து அதுக்கான உரிய இது வந்து நீதிமன்றம் கணக்கில் எடுப்பாங்க. நம்ம ஒரே ஒரு இது என்னென்னா, அவங்க மக்கள் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு விதமான பாதிப்புகள் இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட கணக்கு. மற்ற எல்லா காரியங்களும் நீதிமன்றத்தில் அன்றாட இதில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இது ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. நீதிமன்றமும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அது சில சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் வச்சு தான் இப்போ அவங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. சும்மா அரைமுறையாக பேருக்கு நீதிமன்றம் செய்யலை. இப்போ போஸ்ட்மார்ட்டம் இது பண்ணணும்னா அதுக்கு என்ன கைட்லைன்ஸு, அதுக்கு என்னென்ன தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் தீர்ப்புகள் இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் சைடில் உங்கள் சைடில் உங்கள் உணர்வுகளுக்கு நமக்கு நீதிமன்றம் மரியாதை தருது, நாங்கள் மதிக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து தவறு, போராட்ட தவறுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எங்களுடைய கோரிக்கைகள் வந்துங்கிறது வந்து நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்திருக்கோம். மக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம தான் சார் இருக்க. ஒரே ஒரு இதுங்க, இந்த சமூகம் கேளுங்க சார், ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். இந்த சமூகம் ஒரு படுகொலை செய்யப்பட்டு நாங்கள் வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு பதிவு பண்ண கூட முடியாத சூழல்ல 4 நாள் போராட வேண்டியதாக இருக்குது. நீதிமன்றத்தை நாடித்தான் நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது. இந்த மக்களுக்கு அந்த அவளுக்கு உரிமை மறுக்கப்படுதுன்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டுடைய பிரச்சனை எல்லாருமே இந்த நாட்டுடைய குடிமகன் தான். ஆகாஷ் இந்த நாட்டுடைய குடிமகன் தான். ஆனால் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்பட்டமாக கொலைன்றது அவருடைய வாக்கு மூலமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் நீதிமன்றத்திலையும் நாங்கள் வந்து போராட வேண்டிய, நீதிமன்றத்தில் வந்து எங்களுடைய நியாயத்தை கேட்க வேண்டிய ஒரு அவல நிலை இங்கே இருக்குது. அதே மாதிரி பொதுமக்களுக்கு நாங்கள் அதை ரிட்டனாக கூட எழுதி கொடுத்துறோம் சார். ஆம்புலன்ஸுக்கோ, கல்லூரி வாகனத்துக்கோ, பள்ளி வாகனத்துக்கோ, பால் வாகனங்களுக்கோ எந்த விதமான பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு போக்குவரத்துக்கும் நாங்கள் இடையூறு செய்யவில்லை. ஜனநாயகபூர்வமாக அது போதாது. ஏன்னு கேட்டால் எல்லா மக்களும் அவங்க போய் சேர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதைகளில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. தான் இப்போ நீதிமன்றம் எங்களை அனுப்பிச்சிடும். நீங்கள் அதெல்லாம் செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வன்முறை செய்யலை, மற்றதெல்லாம் பண்ணலைங்கிறது இது தெரியும். நாங்களே அதுக்கு எங்களுக்கு அவங்க சொல்லப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய ஒரே கருத்து என்னென்னா, உங்களுடைய விசாரணை வந்து நம்ம இந்த வழக்கில் வந்து நியாயம் கிடைக்கிறதுக்கு முழு முயற்சிகள் நீதிமன்றம் எடுத்துகிட்டு இருக்கு. அங்கே மூத்த வழக்கறிஞர்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா சைட்லேயும் இருந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கு. லோக்கல் போலீஸ் சரியா வழக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விசாரித்த பிறகு நீங்கள் போடுவாங்க சார் கொஞ்சம் இருப்பா சார் லீகலை தாண்டி ஒரு சமூக பாதையோடு வந்து எங்களை கேட்குறது நியாயம். சரி, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய 2 அக்கரன்ஸ் அந்த குரூப்பை வச்சு அவங்க மேலே SC/ST ஆக்டில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிவிட்டு
அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்குற பேப்பர்களில் ஆதாரங்களில் ஐஓ விசாரணையில் அதுலேருந்து அடிஷனலாக அடாப்ட் பண்ணிக்கிட்டே அதை சேர்த்தலாம்ல சார். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் தோழர் சொன்னது வந்து அங்கே பதிவு சிபிசிஐடிக்கு வந்து இந்த வழக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் SC/ST ஆக்ட் போட சொல்லி டைரக்ஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நீதிமன்றம் ஆர்டர் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அந்த நீதிமன்றம் பிறப்பிச்சதுக்கு பிறகுதான் சில கைட்லைன்ஸ் அவங்க என்னென்னலாம் செய்யணுன்றது ஒரு முழுதாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் சார் அவங்க சிடியை வந்து அட்டன் பண்ணாங்களே இன்னைக்கு அதில் எல்லா இதையுமே நீங்கள் உங்களுடைய அவ்வளவு பதிவையுமே அவர் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அது வந்து ஒவ்வொரு நாள் வந்து மட்டும் இல்லை, விரைவான நீதி கிடைக்கிறதுக்காக தான் கோர்ட்டில் முயற்சி எடுத்துருக்காங்க. நம்ம பேருக்கு இது கிடையாது. நீங்கள் வந்து நிச்சயமாக உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தான் நீதிமன்றம் எங்களை அனுப்பிச்சிருக்கோம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை நீதிமன்றம் நிச்சயமாக உங்களை அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா அவங்க நல்லவர்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சொல்லப்போ நீதிமன்ற கருத்துக்கள் பதிவை சொல்லப்போ நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். என்ன நாங்கள் கோர்ட்டில் இல்லை, எங்களுக்கு தெரியாது, இவர் சார் ஒரு இதில் இருந்தாங்க, எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு முடிச்சு நேரம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் நேரடியாக இங்கே வந்துட்டோம். வேறு எந்த இதுக்குமே போகவே இல்லை. உங்களுடைய நீங்கள் போராட்டங்கிறது உங்களுடைய உரிமை, அது எப்பயுமே இதுன்னு இல்லை. கீழப்பசலியில் வந்து அந்த காலத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. நம்ம தோழர்கள் செங்கோடி காத்த இவங்கெல்லாம் நமக்கு வினோத எல்லாருமே பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த பகுதிகளில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். சிகப்பின்னு சொல்லி அந்த காலத்தில் கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் ஒரு வரலாறு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது மாதிரி பல்வேறு வரலாறுகள் நமக்கு இந்த பகுதியில் இதாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் மக்களுடைய காவலர்கள், மக்களுடைய நலன் விரும்பிகள். அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள்கிட்ட வந்ததே அதுக்காக தான். சரியா? நிச்சயமாக நீங்கள் வந்து ஏன்னா கோர்ட்டு வந்து விரும்புகிறது வந்து அவங்க விசாரணை வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்கோம். யார் போலீஸ் எந்த போலீஸ் யார் இருந்தாலும் சரி கோர்ட்டு மானிட்டரில் நீங்கள் அது வந்து நீங்கள் நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை நீங்கள் வச்சதுனால தான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அங்கே வந்து எல்லா காரியங்களும் ப்ராப்பராக நடக்கும். இதுவரை இனியும் நடக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதுக்குரிய எவிடன்ஸ் அவங்க ப்ராப்பராக கோர்ட்டில் இது பண்ணி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு அவர் சீனியர் அட்வொகேட் கெமிஸ்ட்ரி சார் வந்து அப்பியர் ஆகிட்டு அவங்க ஒரு தம்பி அவங்களுக்கு தெரியும். அவங்களோட கோரிக்கை என்னன்னா ஒரு டைம் இந்த இதுக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் இருக்கு. அந்த வழித்தடத்தை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆய்வு பண்ணி பார்த்துருங்க, இந்த இடையூறு இல்லாமல் இருக்குன்றதுக்காண்டி. வாகனங்கள் வந்து மெயின் பிளேஸ் உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தோழர்கள் தெரியாது ஒன்று இல்லை. இந்த மெயின் பிளேஸில் வந்து மக்கள் வந்து போகிறப்ப அதை வந்து ஒரு நீங்கள் ஆய்வு பண்ணி ஒரு ரெக்கார்டாக பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நான் வந்து பார்க்குறேன். அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கே சொல்கிறேன், நமக்கு இந்த பகுதியில் வந்து போகக்கூடிய ஒரு சின்ன ஸ்டக் டவுன் ஆச்சுனாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆகும். பல பாதிப்பு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஒரு இருக்குன்னு வந்தால் கூட நம்ம பல காரியங்கள் வரும். அதை நான் உங்கள் மக்கள் மேலே நாங்கள் நீதிமன்றம் நம்பிக்கை வச்சுருக்கனால தான் எங்களை அனுப்பிச்சிருக்கேன். நாங்களும் உங்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கிற விஷயத்த நாங்கள் பதிவு பண்ணுவோம். எங்களுக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். நான் அதான் தலைவர்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குறோம். நீங்கள் வந்து அதுக்கான உதவிகள் செய்யப்படி நாங்கள் கேட்குறோம். வேறு எந்த இதுவுமே கிடையாது. பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவையை வந்து நாங்கள் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க சார். இன்னும் ஒரு சில விஷயம் தான். அதாவது இந்த சமூகம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதா சொல்றீங்க. வடக்கு புதூர் சங்கரங்கோயில் இங்கே கேளுங்க. அதான் சங்கரங்கோயில் வடக்கு புதூர் முருகன் இது மாதிரி அடித்து கொலை செய்யப்பட்ட நேரம் அந்த மக்கள் பொதுமக்கள் போராட்டம் ஜனநாயகபூர்வமாக போராடினாங்க. அங்கே சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட அந்த வழக்கு கடைசியில் அவர் இறந்தது இயற்கை மரணம்னு அறிக்கை கொடுக்குறாங்க. இருங்க உட்காருங்க. இயற்கை மரணம்னு கொடுக்குறாங்க. நீதிமன்றமும் உடலை வாங்க சொல்லி உத்தரவு போட்டு அதுக்கு பிறகு அந்த இறப்புக்கான நியாயம் இன்னைக்கு வரை கிடைக்காம இருக்கு. இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த மக்கள் பார்க்குறாங்க. அதோடைய விளைவு இந்த போராட்டம் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுல தான் இந்த உறுதியாக நிற்கிறாங்க. ஆனால் அத்தியாவசிய பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கோ அத்தியாவசியமான போக்குவரத்துக்கோ இடையூறு பண்ணவில்லை. நீங்களே ஆய்வு பண்ணுங்க. இந்த இருக்கும் 20 மீட்டரு அதில் உள்ள பஸ் போகுது. சொன்னதை நான் டெஃபினட்டாக பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே அதெல்லாம் எந்த பாதிப்பும் செய்யலை. அது நீதிமன்றத்துக்கு தெரியும். நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு அது தெரியும். நீங்கள் எந்த வன்முறையும் செய்யலை, எந்த பாதிப்பும் நீங்கள் செய்யலைங்கிறது நீதிமன்றம் நல்லாவே தெரியும். அவங்க இப்போ செய்யக்கூடிய நீதிமன்ற காரியங்களில் எல்லாமே பாசிட்டிவாக ஆர்டர்கள் போயிட்டே இருக்கு. எல்லா உத்தரவும் டெய்லி இன்னும் வழக்கு நம்ம நிலுவையில் இருக்கு. வழக்கு ஒன்றே கேட்டுக்கிறேன். இங்கே நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க.
நானே படிக்கல, நான் கேட்குறேன். அந்த 16 பேர், நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க, சில பேருக்கு தெரியாது. 16 போலீஸை என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க சும்மா தமிழ்ல. அவங்களோட கேட்டுக்கங்க. நீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப சீரியஸா இல்ல சார். இல்ல மிக படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்கல்ல. படிக்காதவங்களுக்கு சொல்றாங்க, கேட்டுக்கங்க. அம்மா அவங்க சொன்ன பாயிண்ட்ல கருத்துக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கில் பொறுத்தவரை நீதிமன்றம் வந்து இந்த லோக்கல் போலீஸ் வேண்டாம், இந்த மானாமரிയോ திருப்போணம் போலீஸோ வேண்டாம் அப்படின்னு எடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. அவங்க குற்றப்புலனாய்வு இதுலேருந்து மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது பாதிக்கப்பட்டு இறந்தவர் வந்து அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கிறதுனால அந்த வழக்கை வந்து அந்த SC/ST ஆக்ட்லேயும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டாங்க. மேலும் இந்த வழக்கில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லி, ஆதாரங்கள் முழுவதும் இது பண்ண சொல்லி, அதை முறையாக சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி செயல்படணும்னு சொல்லி உத்தரவும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இப்போ நடைமுறையில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீதிமன்றம் வந்து நமக்காக இந்த இவருக்காக ஆக்கிரக்கூடிய வழக்கறிஞர் வந்து மிக தெளிவாக மாத்திட்டீங்க. சரியா? அதாவது இந்த கேஸை வந்து இன்னொருத்தவங்க தூக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அடிச்சு இந்த பையங்களை துன்புறுத்தினாங்களே, அந்த 16 போலீஸ்க்கு என்ன செஞ்சீங்க? சரியா? அப்ப சரி, இருங்க ஒரு நிமிஷம். இந்த தீர்ப்பு ஒரு நிமிஷம் அக்கா இங்க கேளுங்க. இது கோர்ட் சார்ந்து இருங்க. தெரியாதவங்க அக்கா இங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்களேன். இருங்க சார். உட்காருங்களேன். ஒரு வார்த்தை இங்க கேளுங்க. முன்ன பின்ன நீங்க சொல்லி ஒரு முரண்பாடான அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் சொல்றீங்க. சொல்றீங்க. அப்ப அந்த பாடியை வந்து அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க அங்கே இருக்கட்டுமா மாற்றுறீங்களே? அக்கா நீங்க உட்காருங்க. அக்கா உட்காருங்களேன். அக்கா உட்காருங்களேன். இல்ல சொன்ன கருத்துக்கள், நீங்க சொன்ன கருத்துக்கள் சொல்லி அம்மா அவங்க சொன்ன கருத்துக்களும் சரி, உண்மை குற்றவாளிகள் ஒருபோதும் நம்பிக்க முடியாது. நீங்க அதுல பயப்பட வேண்டாம். நீதிமன்றத்து மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்க தைரியமா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்ம நீதிமன்றம் சீரியஸா வியூ எடுத்ததுனாலதான், நீதிமன்றம் இதை சீரியஸா வியூ எடுத்ததுனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு பல உத்தரவுகள் இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்றைய தினத்தில் அவங்களுடைய ஒரே ஒரு இது வந்து என்னன்னா, மக்கள் போகக்கூடிய இதில் வந்து எந்த பாதிப்பு இருக்கு, அதுக்கு நீங்கள் போய் எங்கள் சார்பில் பேசுனீங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துருக்கோம் சார். எங்களுக்கு மற்ற அந்த வழக்கு சம்பந்தமா என்னன்னா அவங்க கேட்கறது என்ன கேட்காங்கன்னா, போலீஸ் வந்து போலீஸால ஏற்பட்ட மரணம் லேட் ஆகுது. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடாட்டினா நீதிமன்றத்தை அணுகி எஃப்ஐஆர் போடலாம். நீங்க சிபிசிஐடிக்கு மாத்துறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இன்னும் ஏன் நீதிமன்றம் இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு மக்கள் இவ்வளவு இடத்துல போராட்டம் பண்றாங்க? நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கடுத்து சார்ஜ் ஷீட்ல நீங்க எவ்வளவு நாள் ஆட் பண்ணி எவ்வளவு நாள் இது பண்ணலாம்? உங்களுக்கு இதுக்காக நான் சொல்றேன், ஒரு தீர்ப்பு லலிதா குமாரி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார் தெரியும், அவர் தெரியாது ஒன்று. அதில் எப்படி ஒரு வழக்கில் வந்து எத்தனை நாள் விசாரணைக்கு எடுத்துக்கலாம், எப்படி விசாரிக்கணும், சில அணுகுமுறைகள் அங்கே வந்து நான் உங்களுக்கு இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேருக்கு ஏதோ நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது. நமக்கு அந்த வழக்குகள் நீதிமன்றம் வந்து இது ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் விசாரணை நாளைக்கு இருக்கு, ஒரு நாள் இந்த வழக்கு இல்லை. உங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் கரெக்டான இதுகள் எல்லாமே கோர்ட்டில் வந்து ப்ராப்பராக போயிடும். நம்ம ஒரே நாளில் நம்ம வந்து அவசரப்பட்டோம்னா பல காரியங்கள் இதாகிடும். அவங்க கோர்ட்டு வந்து நீதிபதி 3 மாசத்துக்கு இருக்க போறாங்க. சரியா? ஜூன் வரைக்கும் நீதிமன்றம் ரொம்ப கவனத்தில் வச்சு தான் இந்த வழக்குக்கு எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இல்லாட்டி நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறதுக்கு வந்து வருத்தத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப வருத்தத்தோடு தான் இங்கே வந்திருக்கோம். உண்மை குற்றவாளியில் நாங்கள் வந்து கண்டுபிடிச்ச 2015 இளையான்குடி காவல் நிலையத்தில் மலைராசிங்கிற பையன் வந்து காவல் நிலையத்திலே அடிச்சு கொலை செய்யப்பட்டார். அது சிகிச்சை தான் விசாரணை பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க காவல், அதெல்லாம் நீங்களே கொடுக்கணும்.